இந்த வீடியோவில் 11th வரலாறுல ஃபர்ஸ்ட் லெசன் பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை இந்த பாடத்தில் சிந்துவெளி நாகரிகம் இந்த டாப்பிக்கில் இருந்து மட்டுமே 69 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதுக்கு முன்னாடியே 6th 9th இது ரெண்டுத்துக்குமே சேர்த்து 155 வினாக்கள் பார்த்துருப்போம். இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கான வீடியோ லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் முதற்கட்ட நகரமயமாக்கத்தின் சின்னம் சிந்து நாகரிகம். ஹரப்பா பண்பாட்டில் எந்த விலங்கு பயன்பாட்டில் இல்லை? ஹரப்பா பண்பாட்டில் எந்த விலங்கு பயன்பாட்டில் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. குதிரை. இந்தியாவில் நடந்த இரண்டாம் நகரமயமாக்கத்தின் பகுதிகள் அரிக்கமேடு, கீழடி, உறையூர். இந்தியாவில் நடந்த இரண்டாம் நகரமயமாக்கத்தின் பகுதிகள் எதுன்னு கேட்டாங்கன்னா அரிக்கமேடு, கீழடி, உறையூர். சிந்துவெளி நாகரிகம் அடையாளம் காணப்பட்ட முதல் இடம் ஹரப்பா. சிந்துவெளி நாகரிகம் அடையாளம் காணப்பட்ட முதல் இடம் எதுனா ஹரப்பா. ஹரப்பா மக்கள் எந்தெந்த விலங்குகள் குறித்த அறிவை பெற்றிருந்தனர்? ஹரப்பா மக்கள் எந்தெந்த விலங்குகள் குறித்த அறிவை பெற்றுள்ளனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்தெந்த விலங்குகள் வரும்னா எருமை, பன்றி, யானை. இந்தியாவில் பழங்கற்கால கருவிகள் முதலில் எந்த ஆண்டு அடையாளம் கண்டெடுக்கப்பட்டன? 1863 இந்தியாவில் பழங்கற்கால கருவிகள் முதலில் எந்த ஆண்டு அடையாளம் கண்டெடுக்கப்பட்டன? 1863. அடுத்த கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல். நம்மக்கிட்ட குரூப் 4 குரூப் 2 எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. உங்கள் நேம் சொல்லி வெற்றி பாதை டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சொல்லுவோம். இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ்க்கான லிங்க்கும் உங்களுக்கு ஃபஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணியிருப்போம். ஸோ வீடியோ செக் பண்ணிக்கோங்க. ஹரப்பாவின் காலகட்டங்களை பொறுத்துக்கன்னு சொல்லி 3 காலகட்டங்கள் கொடுத்துருக்காங்க. தொடக்க காலம் 3000 முதல் 2600 வரை. முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலகட்டம் 2600 முதல் 1900. பிற்கால ஹரப்பா காலகட்டம் 1900 1700. இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ. ஹரப்பாவில் மாடுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? ஜெபூனு. ஹரப்பாவில் மாடுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? ஜெபூனு. ஹரப்பாவில் அகழாய்வு செய்யப்பட்ட ஆண்டு 1921. இது யாரால் கண்டறியப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா தயாராம் சகானியால். தயாராம் சகானி. ஹரப்பா நாகரிக பகுதிகளில் எவற்றை பற்றிய சான்றுகளும் கிடைத்துள்ளன? ஹரப்பா நாகரிக பகுதிகளில் எவற்றை பற்றிய சான்றுகளும் கிடைத்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. காட்டு பன்றி, மான், முதலை. ஹரப்பா எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புதையுண்ட நகரம்னு. ஹரப்பா எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா புதையுண்ட நகரம்னு. இடுகாட்டு மேடை அப்படின்றது எதை அழைக்கப்படுதுன்னா மொகஞ்சதாரோவை. இடுகாட்டு மேடை மொகஞ்சதாரோ. ஹரப்பா எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா புதையுண்ட நகரம்னு. மொகஞ்சதாரோ நகரம் தோண்டி எடுக்கப்பட்ட ஆண்டு 1922. யாரால் கண்டறியப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்டி பானர்ஜியால். பழமையான வேளாண்மையையும் மனிதருக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையிலான உறவையும் குறித்து ஆய்வு செய்பவர்கள் தொல் தாவரவியலாளர். ஹரப்பாவுக்கு முதலில் 1826 வருகை தந்த இங்கிலாந்து நாட்டவர் சார்லஸ் மேசன். ஹரப்பா பொருளாதாரத்தில் முக்கியமான பகுதி எது? ஹரப்பா பொருளாதாரத்தில் முக்கியமான பகுதி எதுனா கைவினை தயாரிப்பு. மொகஞ்சதாரோ எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இடுகாட்டு மேடைன்னு. இறந்தவர்களின் மேடு. மொகஞ்சதாரோ எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா இடுகாட்டு மேடை. ஹரப்பா நாகரிகம் கேட்டாங்கன்னா புதையுண்ட நகரம். 1831 அம்ரி என்னும் ஹரப்பா பண்பாட்டோடு தொடர்புடைய இடத்திற்கு வருகை தந்தவர் அலெக்சாண்டர் பர்ன்ஸ். எந்த ஆண்டுன்றது முக்கியம். 1831 எந்த இடத்திற்கு வருகை தந்தார்னா அம்ரி என்னும் இடத்திற்கு. ஹரப்பாவில் தயாரிக்கப்பட்ட கைவினை கலை பொருட்கள் எங்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன? மெசபடோமியாவிற்கு. ஹரப்பா எந்த ஆண்டு யாரால் கண்டறியப்பட்டது? ஹரப்பா 1921 தயாராம் சகானியால் கண்டறியப்பட்டது.
எங்கிருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைப்பதற்காக ஹரப்பா அளிக்கப்பட்டது? லாகூரிலிருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைப்பதற்காக ஹரப்பா வந்து அளிக்கப்பட்டது. ஹரப்பா நாகரிகம் எக்காலத்தைச் சேர்ந்தது? விண்கல காலத்தைச் சேர்ந்தது. மொகஞ்சதாரோ எந்த ஆண்டு யாரால் கண்டறியப்பட்டது? மொகஞ்சதாரோ எந்த ஆண்டு கண்டறியப்பட்டதுன்னா 1922 யாரால்னா ஆர்டி பானர்ஜியால். ஹரப்பா கேட்டாங்கன்னா 1921 தயாராம் சகானியால். ஹரப்பா பகுதியிலிருந்து ஒரு முத்திரை இந்திய தொல்லியல் அளவீட்டு துறையின் முதல் அளவையரான யாருக்கு கிடைத்தது? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாமுக்கு. ஹரப்பா மண்பாண்டங்கள் எவ்வண்ணம் பூசப்பட்டிருந்தன? ஹரப்பா மண்பாண்டங்கள் வந்து எந்த வண்ணத்தில் வந்து பூசப்பட்டிருந்ததுன்னா அடர் சிவப்பும் கருப்பும். அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் ஹரப்பாவை பார்வையிட்ட ஆண்டுகள் 1853, 1856, 1875. எவ்வகையான படிக கல்லில் செய்யப்பட்ட கத்திகளை ஹரப்பா மக்கள் பயன்படுத்தினார்கள்? ரோரி செர்ட் என அழைக்கப்படும் படிக கல்லில் செய்யப்பட்ட கத்திகளை வந்து ஹரப்பா மக்கள் வந்து பயன்படுத்தினார்கள். ஹரப்பாவில் ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர்? ஹரப்பாவில் ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர் யாருன்னா சர் ஜான் மார்ஷல். ரோரி செர்ட் எனப்படும் படிவு பாறை பாகிஸ்தானின் எந்த பகுதியில் காணப்படுகிறது? ரோரி பகுதியில் ரோரி செர்ட் எனப்படும் படிவு பாறை வந்து பாகிஸ்தானில் எந்த பகுதியில் காணப்படுகிறதுனா ரோரி பகுதியில். இந்திய தொல்லியல் துறையின் இயக்குநராக இருந்தவர் சர் ஜான் மார்ஷல். இந்திய தொல்லியல் துறையின் இயக்குநராக இருந்தவர் யாருன்னா சர் ஜான் மார்ஷல். ஹரப்பா மக்கள் எந்த உலோகத்தை பற்றி அறிந்திருக்கவில்லை? இரும்பை பற்றி. 1940களில் ஹரப்பாவில் அகழாய்வு நடத்தியவர் REM வீலர். 1940களில் ஹரப்பாவில் அகழாய்வு நடத்தியவர் யாருன்னா REM வீலர். செம்பாலான நடனமாடும் பெண் சிலை எங்கு கண்டெடுக்கப்பட்டது? மொகஞ்சதாரோவில். ஹரப்பா நாகரிகத்துடன் தொடர்புடைய இந்தியாவில் உள்ள இடங்கள் காலிபங்கன், லோத்தல், ராகிகர்கி, தோலவிரா. ஹரப்பா மக்கள் அணிகலன்கள் உருவாக்க எவற்றை பயன்படுத்தினர்? ஹரப்பா மக்கள் அணிகலன்களை உருவாக்க எவற்றை பயன்படுத்தினார்கள்னா கார்னீலியன், செம்பு, தங்கம். சிந்து நாகரிகமும் அதன் சமகால பண்பாடுகளும் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் மொத்தமாக எவ்வளவு பரப்பளவில் அமைந்துள்ளன? 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு. மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவிற்கும் இடையேயான வணிக தொடர்பை குறிக்கும் கல்வெட்டு கியூனிஃபார்ம் கல்வெட்டு. இதில் பாதி கொஸ்டின் வந்து உங்களுக்கு 6th 9thலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. மெசபடோமியாவிற்கும் ஹரப்பாவிற்கும் இடையேயான வணிக தொடர்பை குறிக்கும் கல்வெட்டு எதுனா கியூனிஃபார்ம் கல்வெட்டு. சிந்துவெளி நாகரிகத்தின் மைய பகுதி பாகிஸ்தானிலும் இந்தியாவில் எந்த மாநிலங்களிலும் உள்ளன? குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா. சிந்துவெளி நாகரிகத்தின் மைய பகுதி வந்து பாகிஸ்தானிலும் இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்களில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா. ஹரப்பாவில் இருந்து மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் கார்னீலியன், வைடூரியம், தங்கம், செம்பு மற்றும் பல வகைப்பட்ட மரங்கள். கார்னீலியன், வைடூரியம், தங்கம், செம்பு மற்றும் பல வகைப்பட்ட மரங்கள். முதிர்ந்த ஹரப்பா பண்பாட்டு கட்டத்தில் எவை தோன்றின? நகர மையங்கள். முதிர்ந்த ஹரப்பா பண்பாட்டு கட்டத்தில் வந்து எவை தோன்றியதுன்னா நகர மையங்கள். ஹரப்பா நகர பகுதியிலிருந்து படிக கல்லாலான எவ்வடிவ எடைக்கற்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன? கனசதுர வடிவ எடைக்கற்கள் வந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஹரப்பா நகரங்களில் குறிப்பிடத்தக்க கூறுகள் அரண்களால் பாதுகாக்கப்படும் தன்மை, நன்கு திட்டமிடப்பட்ட தெருக்கள், சந்துக்கள், கழிவுநீர் வசதி. ஹரப்பா நகரத்தின் குறிப்பிடத்தக்க கூறுகள் எதுனா அரண்களால் பாதுகாக்கப்படும் தன்மை, நன்கு திட்டமிடப்பட்ட தெருக்கள், சந்துகள், கழிவுநீர் வசதி.
எந்த கல்லில் காணப்பட்டது போல மும்மொழிகள் பயன்படுத்தப்படவில்லை? ரோசட்டா கல்லில் காணப்பட்டது போல மும்மொழிகள் பயன்படுத்தவில்லை. ஹரப்பா மக்கள் கட்டுமானத்திற்கு எவற்றை பயன்படுத்தினர்? சுட்ட மற்றும் சுடாத செங்கற்கல்லையும் கற்களையும். நகரங்கள் எவ்வகை வடிவமைப்பை கொண்டிருந்தன? சட்டக வடிவமைப்பு. வீடுகள் மற்றும் கழிவுநீர் வடிகால்கள் எவற்றால் கட்டப்பட்டன? சேற்று மண்ணாலான செங்கற்கல்லாலும் சுட்ட செங்கற்கல்லாலும். வீடுகள் மற்றும் கழிவுநீர் வடிகால்கள் எவற்றால் கட்டப்பட்டதுன? சேற்று மண்ணாலான செங்கற்கல்லாலும் சுட்ட செங்கற்கல்லாலும். ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம்? மொகஞ்சதாரோ. ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் எதுனா? மொகஞ்சதாரோ. மொகஞ்சதாரோவின் இரு வேறுபட்ட பகுதிகள் எது? ஒன்று கோட்டை பகுதி, இன்னொன்று தாழ்வான நகரம். கோட்டை பகுதியில் நிர்வாகிகள் இருப்பாங்க, கோட்டை இருக்கும், தானிய களஞ்சியங்கள்லாம் இருக்கும். தாழ்வான பகுதியில் மக்கள் இருப்பாங்க. ஹரப்பா மக்களின் அளவீட்டு முறை எடையின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 மடங்கு, 1:2:4:8ன்னு ஈரடிமான முறையில் போகும். 16, அடுத்து 32, அடுத்து 64, அடுத்து 128, இது மாதிரி போகும். எங்குள்ள ஒரு கட்டிடம் சேமிப்பு கிடங்காக அடையாளம் காணப்பட்டுள்ளது? மொகஞ்சதாரோவில் உள்ள கட்டிடம் சேமிப்பு கிடங்காக அடையாளம் காணப்பட்டுள்ளது. 16இன் விகிதம் கொண்ட சிறிய எடை அளவீடு இன்றைய அளவீட்டில் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 13.63 கிராம். தானிய கிடங்கின் சுவர்கள் எந்த சாந்தால் பூசப்பட்டு நீர் புகாதபடி இருக்கின்றன? ஜிப்சம் செறிந்த சுண்ணாம்பினால். தானிய கிடங்கின் சுவர்கள் எதனால் பூசப்பட்டு நீர் புகாதபடி இருக்கிறதுனா? ஜிப்சம் செறிந்த சுண்ணாம்பினால் பூசப்படுகிறது. ஹரப்பா மக்கள் அளவீட்டில் 1 இன்ச் என்பது தற்போதைய அளவீட்டில் எவ்வளவு சென்டிமீட்டராக பயன்படுத்தப்பட்டுள்ளது? 1.7 சென்டிமீட்டர். ஹரப்பா மக்கள் நிலையாக வாழ்வதற்கு எது முக்கிய ஆதாரமாக விளங்கியது? வேளாண்மை. ஹரப்பா நாகரிகத்தில் அதிகளவு கண்டெடுக்கப்பட்ட முத்திரைகள் எவற்றால் செய்யப்பட்டிருந்தன? செம்பு, சுடுமண், தந்தம், ஸ்டீடைட். ஸ்டீடைட்னா என்னன்னா நுரைக்கல். ஹரப்பா நாகரிகத்தில் அதிகளவு கண்டெடுக்கப்பட்ட முத்திரைகள் எவற்றால் செய்யப்பட்டிருந்ததுன்னா செம்பு, சுடுமண், தந்தம், ஸ்டீடைட். ஹரப்பா மக்கள் எந்த வேளாண் முறையை பின்பற்றினார்கள்? இரட்டை பயிரிடுதல் முறை. ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது? ஓமன்ல. ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளதுன்னா ஓமன்ல. ஹரப்பாவில் பயிரிடப்பட்ட முக்கியமான பயிர்கள் கோதுமை, பார்லி, அவரை வகைகள், கொண்டைக்கடலை, எள், திணை வகைகள். ஹரப்பாவைச் சேர்ந்த முத்திரைகள், எடைக்கற்கள், தாயக்கட்டைகள் மற்றும் மணிகள் எங்கு கண்டெடுக்கப்பட்டன? மெசபடோமியால. ஹரப்பாவைச் சேர்ந்த முத்திரைகள், எடைக்கற்கள், தாயக்கட்டைகள் மற்றும் மணிகள் எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளதுன்னா மெசபடோமியால. ஹரப்பா மக்கள் உழவுக்கு கலப்பையை பயன்படுத்தினார்கள். உழுத நிலங்களை எங்கு காண முடிகிறது? காலிபங்கன்ல. ஹரப்பா மக்கள் உழவுக்கு எதை பயன்படுத்தினார்கள்னா கலப்பையை. இந்த கலப்பையை பயன்படுத்தியதற்கான நிலங்கள் எங்கு காண முடிகிறதுனா காலிபங்கன்ல. ஹரப்பாவில் கிடைத்தவற்றில் மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்து தொடர் எத்தனை குறியீடுகளை கொண்டுள்ளது? 26 குறியீடுகளை. ஹரப்பாவில் கிடைத்தவற்றில் மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்து தொடர் எத்தனை குறியீடுகளை கொண்டுள்ளதுன்னா 26 குறியீடுகளை. ஹரப்பா மக்கள் பாசனத்திற்கு எவற்றை பயன்படுத்தினர்? கால்வாய்கள் மற்றும் கிணறுகளை. வேள்வி பீடங்கள் அடையாளம் காணப்பட்ட இடம்? காலிபங்கன்ல. வேள்வி பீடங்கள் அடையாளம் காணப்பட்ட இடம் எதுனா காலிபங்கன். இதெல்லாம் முக்கியமானது. ஹரப்பாவின் முக்கிய தொழில்களில் ஒன்று மேய்ச்சல் தொழில். மதகுரு அரசன் சிலை எங்கு கண்டெடுக்கப்பட்டது? மொகஞ்சதாரோல. மதகுரு அரசன் சிலை எங்கு கண்டெடுக்கப்பட்டதுன்னா மொகஞ்சதாரோல. கல் சிற்பங்கள் எங்கெங்கு அடையாளம் காணப்பட்டுள்ளன? ஹரப்பா, மொகஞ்சதாரோ மற்றும் டோலவீரா.
கல் சிற்பங்கள் எங்கெங்கே அடையாளம் காணப்பட்டதுன்னா ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, தோலவிரா. ஹரப்பா மக்களின் பொழுதுபோக்கு விளையாட்டிற்கான சான்றுகள் எவை? ஹரப்பா மக்களின் பொழுதுபோக்கு விளையாட்டிற்கான சான்றுகள் எதெல்லாம் இருந்துச்சுன்னா பொம்மை வண்டிகள், கிளுகிழுப்பை, சதுரங்க காய்கள், பம்பரம். சிந்துவெளி நாகரிகம் எந்த ஆண்டு வீழ்ச்சி அடைந்தது? போஆமு 1900 சிந்துவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைந்த ஆண்டு எப்பனா 1900. சிந்துவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைய காரணமான வரலாற்று ஆசிரியர்கள் எவற்றை குறிப்பிடுகின்றனர்? காலநிலை மாற்றம், மெசபடோமியாவுடன் வணிக வீழ்ச்சி மற்றும் வறட்சியால் ஆறுகள், நீர்நிலைகள் வற்றி போதல். ஹரப்பா நாகரிகத்தின் கைவினை பொருட்கள் மற்றும் அவற்றின் உற்பத்தி மையங்களுடன் பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கைவினை பொருட்கள் மற்றும் அவற்றின் உற்பத்தி மையங்களுடன் பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஆன்சர் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே இருக்குது. ஆப்ஷன் வந்து சி 1, 2, 3, 4, 5 தான் சரி. சங்கு வந்து நாகேஸ்வர், பாலகோட். வைடூரியம் வந்து ஷார்டுகை, கார்னீலியன், லோத்தல். ஸ்ட்ரீடைட் தெற்கு ராஜஸ்தான். செம்பு வந்து ராஜஸ்தான் ஓமன். இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே ஆன்சர் இருக்குது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சங்கு வந்து நாகேஸ்வர், பாலகோட். வைடூரியம் ஷார்டுகை, கார்னீலியன் லோத்தல். ஸ்ட்ரீடைட் தெற்கு ராஜஸ்தான். செம்பு வந்து ராஜஸ்தான் ஓமன். இதோட 11th வரலாறுல வந்து சிந்துவெளி நாகரிகம் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க.